இப்போ இந்த பிராணிகள் அறுக்கும்போது சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதா இல்லாத ஒருத்தர் வந்து பிராணியாக இருக்கிறார் முஸ்லீம் தான், ஆனால் சுன்னத் ஜமாத் அகீதாவில் இல்லை, அவர் அறுத்தா சாப்பிடலாமா? இதில் 3 வகையாக பிரிச்சிடலாம். ஒரு வகை வஹாபிகள் இருக்கிறாங்க, அவங்க என்னென்றா உச்சகட்டம் அபூஜஹல் அறுத்தாலே சாப்பிடலாமே அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஆமாம். ஏன்? ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது, மொழிது ஓதுற செருக்கு தராக போகிற செருக்குங்கிறீங்களே, இங்கே புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடு தொட்டிலாம் எல்லாம் மொழிது ஓடுறவங்க தராக போனவங்க தானே அறுக்கிறாங்க, இப்போ நீங்கள் செருக்குங்கிறீங்க, அவங்க அறுத்தா நீங்கள் சாப்பிடல கூடாதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்போது கேள்வி வைக்கிறார் ஒரு ஆள். இப்போ பதில் கொடுக்குறாங்க, சாப்பிடலாம். ஏனென்றால் அபூஜஹல் அறுத்தாலே சாப்பிடலாமே, அல்லாஹ் இந்த பேர் சொல்லிவிட்டாலே சாப்பிடலாம் அல்லவா, அபூஜஹலும் அல்லாஹ் என்று தானே சொன்னான். ஏன்னா குர்ஆனில் வருதில்ல, அந்த காலத்து முஷ்ரிக்குங்கள்கிட்ட வலையின் சேர்த்து மண்ஹலக்க யார் வானத்தை மொழிமொழிச்சேன்னு கேட்டால் இல்லை கூடலா அவங்களும் சொன்னாங்க அல்லாஹ் தான் வந்து. அப்போ அபூஜஹல் அல்லாஹ் தானே சொன்னான், அப்போ அல்லான்னு சொன்னால் சாப்பிட்லான்ட்டு அல்லா குர்ஆன் சொல்லிட்டான்ல, வக்குலு மிம்மா துக்கரஸ்முல்லா அலைஹி, அல்லான்னு சொல்லப்பட்டால் சாப்பிடுங்க அல்லா சொல்லிட்டான். அபூஜஹல் அல்லான்னு தான் சொன்னான், அப்போ அபூஜஹல் அறுத்தாலும் சாப்பிட்லாம், அதனால் இவங்க அறுத்தாலும் சாப்பிட்லாம் அப்படி. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆமாம், பொழுது ஓதுறாங்க, அவங்க ஷிர்க்கு தான், அவங்க அறுத்தம் சாப்பிடக்கூடாது, நீங்களாக சேர்ந்து ஆட்டை வாங்கி உங்கள் இடத்துல அறுத்து சாப்பிடுங்க, அதை வாங்கி சாப்பிட அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் இப்படி அபூஜஹல் அப்படி விட்டாங்க. இந்த மாதிரி கொள்கைகள் உள்ளவங்க இருக்காங்கல்ல, இவங்க அறுத்தா நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்? அபூஜஹல் அறுத்தால் சாப்பிடலாம் என்று சொன்னால் அவர்கள் அறுத்ததை நாம் எப்படி சாப்பிட முடியும்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, முஸ்லீம் என்பதற்கு இலக்கணம் சொல்லும் பொழுது, மண் சொல்லா சொலாத்தனா, யார் நமது தொழுகையை தொழுகிறாரோ, வஸ்தகுபல கிபிலத்தனா, யார் நமது கிபிலாவை முன்னோக்குகிறாரோ, அக்கல தபீஹத்தனா, இதான் நமக்கு பாயிண்ட்டு, நாம் அறுத்ததை யார் சாப்பிடுகிறாரோ, ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர் தான் முஸ்லீம், ரவாஹு முஸ்லீம். இது முஸ்லீம். சரி, இப்போ என்னண்டாக்கா அவர் சல்லாஹ் மூணாவது சொன்னால் நாம் அறுத்ததை சாப்பிட வேணும், அப்போ தான் முஸ்லீம்ங்கிறாங்க. இந்த வஹாபி குரூப் என்ன சொல்லுது, அபூஜஹல் அறுத்தா சாப்பிட்லாங்குது. முஸ்லீம் அறுத்ததை சாப்பிட்டா தான் முஸ்லீம், அபூஜஹல் அறுத்ததை சாப்பிடலாம்னு சொன்னால் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ அவங்க முஸ்லீமாக இருக்க முடியாங்கிறதுனால அவங்க அறுத்தா நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த கூட்டம் இப்போ வெளியேறிச்சா. இப்போ 2 பேர் மீதம் இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் அபூஜஹல் அறுத்தா சாப்பிட்லான்னு சொல்லலை, இவங்கெல்லாம் முஸ்லீம் அறுத்தா தான் சாப்பிடணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மௌலிது ஓதுவது ஷிர்க்கு, தர்காவுக்கு போகிறது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளையெல்லாம் முஷ்ரிக் ஆகிட்டாங்க. எப்போ நம்மளை முஷ்ரிக் ஆகிட்டாங்களோ அவங்க காஃபிர் ஆகிட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் அப்படின்னு நீங்கள் யா காஃபிர், காஃபிரே என்று சொன்னால் அது அந்த மனிதருக்கு பொருத்தம் இல்லை என்றால் அந்த வார்த்தை இவரை நோக்கியே திரும்பிவிடும். புகாரில் பதிவு செய்யப்பட்டது. இப்போ நம்ம ஏகத்துவ கொலையில் இருக்கிறோம், மௌலிது ஓதுறனாலையும் தராவு போகிறனாலையும் நம்மளை முஷ்ரிக்குன்னு சொன்னால், முஷ்ரிக்னு சொன்னால் அந்த நபர் காஃபிர் ஆகிட்டார். இப்போ அவர் அடுத்தது சாப்பிடக்கூடாது. 3வது வகை அவர் சொல்லார், நாங்கள் மௌலிது ஓத மாட்டோம், நீங்கள் மௌலிது ஓதனா ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தர்காவுக்கு போக மாட்டோம், நீங்கள் தர்காவுக்கு போனால் ஷிர்க்குலாம் சொல்ல மாட்டோம், இப்படி இருந்தாலும் வச்சுக்கிறோங்க. இவரை தான் சாப்பிடலாம். எல்லாம் மொழி ஓதணும் கட்டாயம் இல்லையே, தர்காவுக்கு போகணும் கட்டாயம் இல்லை அல்லவா. அப்படி போகிறதையும் ஓதுறதையும் ஷிர்க்குன்னு சொல்கிறது தானே தப்பு, மறுக்கிறது தாங்க பிரச்சனை. இல்லை நாங்கள் ஓத மாட்டோம்னு மறுத்தாலும் பரவாயில்லையே, நாங்கள் ஓத மாட்டோம் மறுக்கிறாங்க, நாங்கள் தர்காவுக்கு செல்ல மாட்டோம் மறுக்கிறாங்க, பிரச்சனை இல்லையே. செய்பவர்களை குற்றப்படுத்துகிறாங்கல்ல, அதுதான். இப்போ இவங்க அந்த 2வது குரூப் வந்து குற்றப்படுத்துது, அதனால் அவங்க அறுத்தா சாப்பிடக்கூடாது, ஏன் நம்மளை முஷ்ரிக்குன்னு எப்போ சொல்லிட்டாங்களோ அவங்க. ஆனால் 3வது, நாங்கள் ஓத மாட்டோம், ஓதுறவங்கள பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தர்காவுக்கு போக மாட்டோம், நீங்கள் தர்காவுக்கு போனால் ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம்டா, இவங்க வஹாபியாக இருந்தாலும் அறுத்தா சாப்பிடலாம்.